தோழர் வெற்றி செல்வனுடைய தாய் இறப்பை முன்னூல் மூலமாக பார்த்தேன். நான் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு நேரடியாக பங்கெடுக்க முடியவில்லை. இன்று காலையிலே கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நிகழ்வு நடத்த முடிந்தவுடன் சென்னையிலிருந்து தோழர் காமராஜ் அவர்கள் சொன்னார்கள், இன்று மாலை படைத்தரப்பு இருக்கு. சரி, முடித்தவுடனே அந்த அடிப்படையில் வந்திருக்கிறான். தமிழர்களை பொறுத்தவரை இப்போ தந்தை பேரை நான் நினைவுபடுத்தல, தாய் பேரை மட்டும் செய்கிறோம்ங்கிறாங்க. அது இன்றைய சூழல் சொல்றாரு. ஆனால் நம்ம நீண்ட நாள் வரலாறு பார்த்தோம் சொன்னா, நினைவு போற்றும் வரலாறு என்பது தமிழர்களுக்கு தொன்மையான வரலாற்றை கொண்டது. தாய் தந்தை மட்டுமல்ல, முன்னோர் வழிபாடு நமக்கு கடவுள்னு சொல்ற பாருங்க. இந்த உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, கோவில் வழிபாடு வருவதற்கு முன் நாம் எல்லோருமே முன்னோர் வழிபாடு தான். நம்ம தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அதான் சொல்லுவாங்க 7 தலைமுறையை உறவு முறையில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முறை இருந்தது. அது படிப்படியாக மாறி இருக்கிறது. மாறி இருந்தாலும் இன்றைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த குமுகம்னு சொல்ற பாருங்க, ஊரு சேரி, அது சாதியாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து அந்த சாதிக்குள்ள மதம், அது எந்த மதமாக்கப்படுகிறது. இந்த மதத்துக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது கடவுளாக்கப்படுகிறது. இந்த 3 ஒன்றோடு ஒன்று உள்ளதான். அதுதான் இந்த முன்னோர் வழிபாடு அழிவின் வெளிப்பாடாக இது வந்திருக்கு. அதுதான் பார்ப்பனியம் என்று சொல்கிறோம். பார்ப்பனியம் வந்ததுக்கு பிறகு இது 3 ஒழிக்கப்பட்டு விட்டிருக்குது. அப்போ தமிழ் மொழியினுடைய தொன்மை, பெருமை, அதனுடைய எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னு சொன்னா நம்ம முன்னோர் வழிபாடை நாம் நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது தாய் பிறந்த உடனேயே நாம் பிறப்பது பெயர் சூட்டு விழாகிறோம். அந்த பெயர் சூட்டு விழாவை அழித்து பார்ப்பனியம் பெயரே சோசியம் சாதகம் என்ற அடிப்படையிலே அங்கே வழி அனுப்பி விடுகிறார்கள். வழி அனுப்பது உடனேயே நம்மளுடைய முன்னோர் வழிபாடு சொல்ல 3 தலைமுறைக்குள்ள தாத்தா பாட்டி ஆச்சுன்னா அந்த பேர், பெண் குழந்தையா இருந்தா பாட்டி பேரை வைப்போம், ஆண் குழந்தையா இருந்தா தாத்தா பேர் வைப்போம். அது தமிழ் பெயரா இருக்கும். 3 தலைமுறைக்கு முன் உள்ள பேர் அதனுடைய தொடர்ச்சி வரும். அப்ப இப்படிப்பட்ட நிலையை அழிச்சு இவர்கள் நேரா தமிழுக்கு எதிரானது லாவில் பேர் சொல்ல தொடங்காது, தொடங்காது, இப்பு புள்ளி எழுத்தில் தொடங்காது. ஆனா இந்த சோசி சாத அடிப்படையில் அதுலதான் தொடங்க வச்சு லட்சுமி, ரத்தினம், பிரியா இப்படி சொல்லி நம்மளுடைய அடிப்படையான மூலக்கூறை ஒழித்து பார்ப்பனியை நிலைநிறுத்தி இருக்கு. இது ஒண்ணு. இரண்டாவதாக வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்பது அது தொட்டா தீட்டு, அங்க போகாத இங்க போகாத அப்படிங்கிறது இல்லை. ஒரு வீட்டில் இப்ப தோழர் சொன்னார் பாருங்க, அண்ணனாக இருந்தாலும் அண்ணனுடைய துணைவியார் எப்படி எங்களுடைய குடும்பத்தை பராமரித்துக் கொள்கிறார்கள், அவருடைய நற்பண்புகளை எப்படி எப்படி சொல்லி தோத்துக் கொள்ற மாதிரி அந்த கூட்டு குடும்பமா இருந்துச்சு அப்பெல்லாம். இப்ப எங்க வீட்டில் இருக்கும்போது 6 பேருக்கு திருமணம் பண்ணி அவர்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கிற வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு அன்றைக்கு நிலை. ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய கூட்டு உழைப்பு, ஒருத்தர் ஏர் ஓட்டது, ஒருத்தர் ஆடுபாடை பார்க்கறது, ஒருத்தர் பல்வேறு வேலைகள். இன்னைக்கு எல்லாம் தனி கொடுத்தனம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த முன்னோர் வழிபாட்டில் எப்படி அழிக்கப்பட்டிருக்கா அது ஒழிஞ்சு வச்சு. அது ஒழித்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க குழு வழிபாடை கொண்டு வந்துடுறாங்க. கோவில் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு நம்ம கறியோ என்ன பொருள் விரும்புகிறோமோ எடுத்துக்கொண்டு அவருடைய நினைவு நாளில் அவங்க படத்தை வைத்துட்டு நம்ம ஆக்கி சாப்பிட்டு குடும்பத்தோடு உற்றார்கள் சேர்ந்து சாப்பிட்ட பழக்கம் இருந்துச்சு. அதான் முன்னோர் வழிபாடு. அப்போ அது தெய்வ வழிபாடு அல்ல, முன்னோருடைய நினைவு வழிபாட்டு. அதை ஒழிச்சு தான் பார்ப்பனியம் கோயில் இல்லாத குடியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் கோயிலை கட்டி அந்த கருவறையில் அனைத்து நம்ம திராவிட கழக தோழர்கள் நிறைய பெரியார் அதுக்கான நிறைய நூல்கள் எழுதி அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவங்க கட்டி நீ உட்காந்துக்கிட்டு நீ கட்டணம் வெளியில போட்டு சொல்லி தீட்டுன்னு சொல்லிட்டு நீ 3 விதமான வழிபாட்டு முறையை கொண்டாந்துட்டான். அப்ப நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, பெரியப்பா, விட்டார்கள் சேர்ந்து சமைத்து சாப்பிட்டா முன்னோட நினைவு போட்டு வழிபாடு போய் இப்ப வழிபாடு அப்படி போய் நிற்குது. ஊருக்கு ஒன்று சேரிக்கு ஒன்று கோவில் வழிபாட்டை வாசல் நின்று கருவறையில் நின்று அவன் கருவறையில் உட்காந்துருப்பான். அதோடு சேர்ந்து நம்ம மொழியும் போயிடுச்சு. எப்படி பெயர் சொல்ல போச்சோ வழிபாட்டில் நம்ம முன்னோடு நம்ம தாய் தந்தை முன்ன நினைவு போடுவோம், மனசில் நினைச்சு பின்பற்றுவோம். ஆனால் இன்றைக்கு அந்த வழிபாட்டிலையும் சமஸ்கிருதத்தை ஒழிச்சதான் அந்த கடவுள் தெரியும் அப்படிங்கிற பண்ணிட்டு நீ தமிழர் மட்டும் இல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எல்லா கருவறையிலையும் அயல்மொழி தான் ஒழிச்சுக்கிட்டு, சமஸ்கிருதம் மட்டும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார் வந்ததுனால புலவர்கள் வரிசையில் அதனுடைய தொடர்ச்சியாக
பெரியார் அவர்கள் கருவறையில் தமிழ் வேணும்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருத இயக்கம் கண்டு இன்னைக்கு ஓரளவு முன்னேற கருவறையில் வந்து அனைத்து சாதி ஆட்சியாளர்கள் நிலைக்கு ஒரு நிலை பேரளவுக்கு அது இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம அந்த நினைவு போட்டுவது தாய் தந்தையர் மட்டுமல்ல, நம்மளுடைய பெயர் சூட்டுவது விழாவையும் நாம் விழாவாக நடத்தி இந்த பெயரில் வர சில புலவர் அறிஞர்கள்லாம் வருவாங்க, கூட்டி சொல்லும்போது எப்படி இப்படி பெயர் வைக்கணும், எப்படி இப்படி வைக்கணும்னு சொல்லி விலைக்கு சொல்லும்போது வரும். இன்றைக்கு நாங்கள் ஒரு 14 பேருக்கு 12-10 முதல் மதிப்பெண் தேர்வுப்பட்டோம். 14 பேரும் அந்த புலவர்கள் சொன்னாங்க, ஒரு பேர் கூட தமிழ் இல்லை. முன்னாடியா சொல்லுவாங்க இது வடமொழி பேரு அப்படின்னு சொல்லி, இது கிறிஸ்தவ பேரு, இது இஸ்லாமிய பேர் சொல்லி. இன்றைக்கு வைக்கக்கூடிய பேரு வடமொழி பேருன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ அப்படிங்கிறான். ஸ்ரீனா பொருள் என்ன தெரியாது. அந்த ஸ்ரீயை சுருக்கி பிரியாவுக்கு இப்படி இப்படி ஸ்திரீ ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வடமொழி பேரும் பொருள் இல்லாத பேரா நீ போயிட்டு இருக்குது. அப்ப இந்த நிலையில நம்ம பார்ப்பனிய இந்த 2வது ஒழிச்சிருக்கு வழிபாட்டு முறையில. 3வதாக நீங்க கல்வியில நீங்க தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் வழியில் படிக்க கூடாது. அது எல்லாமே நிறைய சொல்லியிருக்கு. காலால் கேட்டா ஈயச்ச காத்தி ஊத்து, நாக்கால் சொன்னோம்னா நாக்கு அரு, இப்படி எல்லாம் சொன்ன காலம் போய் நமக்கு வெள்ளைக்கார காலத்திலேயே நீதி கட்சி 1920 பார்க்கலாம். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் 7 மாகாணங்களை பிரித்து வாழும்போது சென்னை மாநிலத்தில் ஏறக்குறைய 76 சாதிகள், ஏறக்குறைய ஒரு 7 தேசிய இனங்கள் உள்ளடக்க ஆண்ட போது அன்னைக்கு தமிழ்ல வந்து கிடையாது, தெலுங்குல கிடையாது, கன்னடம் கிடையாது, மலையாளம் கிடையாது, அனைத்து இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு இருந்துச்சு. அந்த காலத்திலேயே 20 ஒரு கோரிக்கை எழுந்து 25 சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ்ல கல்வி வேணும், அங்கே பணி செய்யக்கூடியவெல்லாம் பேச்சு மொழியா மட்டும் தமிழ்ல பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அதற்கான போராட்டம் 26 ஒரு குழு அமைத்துக் கொடுத்தது அந்த நீதி கட்சி. 1926 1 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழிலே படிக்கலாங்கிற ஒரு சட்டத்தை போட்டார்கள். இன்றைக்கு அதன் மூலமா தான் நாம் பட்டி தொட்டி எல்லாம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இல்லாத வீடு இல்லை. இந்த நினைவு ஊற்ற நாள்ல நம்ம தோழர் சொன்னாங்க, தாய் தந்தைகள் தாய் 99-100 விழுக்காடு முன்னோர்கள் படிக்கல, தந்தை ஏதோ இங்க இருந்து கையெழுத்து தொடங்கினா அந்த வீடு போய் நிற்கி அப்படி இருந்து தோணுச்சு. ஆனா இன்றைக்கு எல்லார் வீட்டிலையும் அனைத்து வீட்டிலும் பட்டதாரி இல்லாத வீடு இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி முதல் வகுப்பிலிருந்து இப்ப இன்னைக்கு உயர்கல்வி வரைக்கும் இளவய கல்வி, இளவய சீருடை, இளவய பைய புத்தகங்கள் அனைத்துமே, அது கூடுதலாக மாணவர்களுக்கெல்லாம் இப்ப தாய் தந்தை இழந்த மாணவர்கள் சொல்லி பல்வேறு திட்டங்களை சொல்லி உதவித்தொகை கொடுத்து ஓரளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் நாம் இந்த நாள் உருவாக்கியது. இங்க சாதியை ஒடுக்குமுறைக்கு தொண்டார் சொன்னார் பாருங்க, தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி தான் இந்த 150 100 ஆண்டு கால பொது உடைமை இயக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக இங்கே தேசிய இனங்கள் என்பது வெறும் மொழியாக, இனமாக, நாடாக இல்லை, தேசிய ஒடுக்குமுறையாக, பார்ப்பனிய ஒடுக்குமுறை, அது தேசிய ஒடுக்குமுறையாக, சாதிய ஒடுக்குமுறையாக இருக்கிறது. சாதிக்கிலும் வர்க்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் சாதியை கடந்து, சமயத்தை கடந்து தமிழர்களாக முன்னோர்கள் வாழ்ந்ததை நெறிப்படுத்தி வாழ்வதற்கு நம் மொழி தமிழ் மொழி, நம் இனம் தமிழ் இனம், நம் நாடு தமிழ்நாடு என்று இந்த நாளில் நாம் நினைவேற்று நம்ம சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் ஒன்றுபடுவதற்கு இந்த நிகழ்விலே நாம் உறுதிமொழிப்பது சிறப்பாக இருக்கும் என்று தமிழ் வழி கல்வி மூலமாக வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.